உனக்கு கோயில் என்பது வழிபாட்டு தலம் மட்டும் அல்ல, அது வரலாற்று பேராவணம். உன்னுடைய வரலாறு அந்த கோயில்களின் மதில் சுவர்கள்ல தான் கல்வெட்டாக நீ செப்பேடுகளில் குறிக்கி வைக்கப்பட்டிருக்கு. உன்னை வழிபாட்டிலிருந்து வெளியேற்றுறான். நீ கோயிலுக்குள்ள வராத தீட்டு, அது ஒரு கூட்டம். கோயிலுக்குள்ள போகாத, அது வழிபாடு சாமியை கும்பிடுறது முட்டா பய வேலை, இது ஒரு கூட்டம். நீ வெளியேறிட்ட. வெளியேறின பண்ண உன் மொழியும் வெளியேறிச்சு, வேற மொழி உள்ள போயிடுச்சு. அப்ப மொழியில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் நீ ஒரே நேரத்தில் வெளியேற்றப்பட்டாய். அதனால நீ வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்டாய், புறக்கணிக்கப்பட்டாய், நிராகரிக்கப்பட்டாய். உன்னுடைய வரலாறு என்பது என்ன? உன்னுடைய அரசியல் வரலாறு என்ன? என் உடன் பிறந்தானே, என்னரும் தங்கைகளே, தம்பிகளே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, உங்களுடைய சிந்தையை அழுத்தி பாருங்கள். உங்களுடைய வரலாறு, அரசியல் வரலாறு என்ன? என்ன? திராவிட இயக்க வரலாறு தான். இதுக்குள்ள சொல்லுவான் ஈவேரா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், ஐயா கருணாநிதி அவர்கள், ஐயா எம்ஜிஆர் அவர்கள், ஐயா ஜெயலலிதா, அம்மா ஜெயலலிதா அவர்கள், இப்ப ஐயா எடப்பாடி பேச்சு வரும்போது பாருங்க, புரட்சி தலைவர் அவர்கள், அம்மா ஜெயலலிதா அவர்கள், இதய தெய்வம் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள். இதை தவிர ஒண்ணு பேரானவர்கள். உங்க கொள்கை என்னங்க? உங்க கொள்கை என்னங்க? இதுதான் அவங்களுக்கு என்ன?